மக்களே, நான் வந்து திரும்பவும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லாமே 2 2 வச்சுருக்கானோ. ஒன்று கவர்மெண்ட்டும் அவனுங்களது தான், ப்ரைவேட்டும் மேக்ஸிமம் அவங்களது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் கம்பெனியில் இந்த மேனேஜரே பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் நடக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ரொம்ப நிறையா அப்படியே தப்பு பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து அடுத்த தடவை வரும்போது தப்பு பண்ணாமலே அப்படியே ஓட்டுவானுங்க. ஆனால் பெரிய லெவலெல்லாம் தப்பு பண்ண மாட்டானோ. தப்பு பண்ணாலும் வெளில தெரியாது. இந்த மாதிரி 2 பேரும் அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டிஎம்கே ரொம்ப தப்பு பண்ணதுன்ட்டு ஏடிஎம்கிட்ட போனாலும் பிரச்சனை, ஏடிஎம்கே ரொம்ப தப்பு பண்ணது டிஎம்கிட்ட போனாலும் பிரச்சனை. அதே மாதிரி இவனுங்களுக்கு ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. இப்போ அந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குது தெரியுமா. ஏன் சொல்ல போனால் டிவிக்கேவே கூட இருக்கும். டிவிக்கே உண்மையாகவே எலுமினாட்டி கட்சி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆக்டர் விஜய் வந்து எலுமினாட்டி தான். என்னடா விஜயை பற்றி பேசுகிறேனே அப்படிலாம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அதாவது கோவப்படலாம். அவனுங்களோட பிளானே என்னென்னா, அவனுங்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல ஆளுங்க இருக்காங்க. இப்போ கூடமே நீங்கள் கிளாடியேட்டர் படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன். கிளாடியேட்டர் படம் 2 பேர் வந்து அரினால் அடிச்சுப்பாங்க. 2 பேர் அது எல்லா மக்களும் உட்காந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இதேமாரி நம்மளை வந்து அதாவது உண்மை என்னென்னா, நமக்கு வந்து கவர்மெண்ட்டு இது தான் தரணும். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தங்கிறதுக்கு ஒரு இடம், போட்டுக்க துணி, குடிக்க தண்ணி, ஒரு வேலை, இந்த 5 கொடுக்கணும். ஆனால் இது எதையுமே தரதில்லை. ஆனால் அவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, நாங்கள் நிலாவில் கால் வச்சோம், அதில் கால் வச்சோம், இதில் பூல் வச்சோம் போனோம். அதெல்லாம் ஒரு இழவுமே தேவை கிடையாது. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையும் உருவாக்கி வச்சுருவானோ. இப்போ இந்தியாவிலே நரேந்திர மோடியுமே இப்போ வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்ததுனால தான் இந்தியா இந்த அளவுக்கு முன்னேறிச்சு. காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி இத்தனை நாள் இருந்தானோ, எதுவுமே பண்ணல. அது மாதிரி ப்ரூஃப் இருக்குது. அது என்ன பண்ணுவானோன்னா, இப்போ நரேந்திர மோடி இதெல்லாம் பண்ணார். கொஞ்ச நாளில் என்னை கொன்னப்பையே கொண்டுட்டு இதெல்லாம் இவனுங்க பண்ணோம், அவர் இதை பண்ணாருன்னு சொல்லி ஏதோ ஒரு தப்பான ஒரு இதை வந்து நியூஸ் எங்கே பார்த்தாலும் பரப்பி கொண்டுட்டு அடுத்து இதே மாதிரி யாராவது வருவானுங்கள்ல நல்லவனுங்க, அவனுங்களை மேலே ஏற விட்டு அவனுங்களை பண்ண விட்டு முடிச்சு விட்றானோ. இதே மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் நடக்குது. இலுமினாட்டி எங்கே பார்த்தாலும் இருக்கானோ. அதாவது இப்போ அவங்களோட பிளானே என்ன அப்படின்னா, இப்போ வந்து அது நியூஸ் மீடியாவில் மட்டும் சொல்லாமல், இப்போ நான் யாரை பற்றி பேசுகிறேனோ அவங்களோட அது அப்படி இல்லைனாலும் அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்க இருக்கானுங்கள, அவங்க பேர் என்ன, தேட்டர்லேயே இப்போ விஜய் ஃபேனோட தேட்டரில் விஜய் படம் ஓடுது. அதில் போய்ட்டு நான் வந்து அஜித்தை பற்றி இல்லை விஜயை பற்றியே தப்பாக பேசினாலே அடித்து தான் அனுப்பணும். இதை மாதிரி அவனுங்க பின்னாடி இருக்கிற ஃபேன் பேஸை ஏவி விட்டு கூட கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கொள்வது இருக்கட்டும், அதை வச்சு கூட தப்பெல்லாம் பண்ணுறானுங்க. அவனுங்களுக்கு அப்போ தான் ஆள் இருக்குது. அவனுங்கள தான் ஃபேமஸாக இருக்கிற ஆளுங்க எல்லாருமே அவனுங்க தான். அவங்க ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவனுங்க வந்து சாத்தான்களை வழிபடுறானோ. சாத்தானை வழிபட்டால் தான் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதாவது சாத்தான் இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வலிமை படம் பார்த்தீங்கன்னா அவனுங்க தான் எல்லாம் பண்ணுறானோ. தமிழ்நாடு போலீஸ் பார்க்காத ஒரு பெரிய குரூப்பு அப்படின்னு சொல்லி, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எந்த போலீஸுமே தெரியாது. ஏன்னா அவனுக்கு ஆளுங்க போலீஸ்லையும் இருக்கானுங்க. எல்லாம் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவனோட ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவன் இந்த கம்ப்ளைண்ட் எடுக்காத அப்படின்னு சொல்லி மறைச்சிடணும். ஆனால் அங்கே இருக்கிறவனுங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி யாரெல்லாம் அநியாயம் பண்ணுறா என்ன இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ப்ரைவேட்டு கவர்மெண்ட் இதிலெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது டிவைட் அண்ட் கான்குவர்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் எல்லாமே பண்ணுறானோ. முதல்ல மக்கள் 2 பேர் அடிச்சு போகணும். மக்களோட பிரச்சனை என்னன்னு பார்த்து 2 பேர் அடிச்சுட்டு மக்களை 2 பிரிச்சுட்டு 3ஆவதாக ஒரு கட்சி இல்லை 3ஆவதாக ஏதாவது ஒரு ஆளை வச்சு அப்படியே இது பண்ணி விடணும், கான்குவர் பண்ணணும். 3ஆவதாக ஒரு கட்சிங்கிறது அது யார் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட எலிமினேட் இருக்கானோ, அது எவன் வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கானோ. நான் வந்து எப்படி சொல்கிறது, எங்கே பார்த்தாலும் தான் இருக்கானோ, உலகம் பூரா இருக்கானோ. எப்படி வேணாலும் கொள்ளலாம், எங்கே வேணாலும் ஆளுங்க இருக்கானுங்க. ஆனால் நீங்கள் தான் முழிச்சிக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே வந்து படம் பார்க்க வச்சு, பான் பார்க்க வச்சு எல்லாத்தையும் நம்ப வைக்கிறானோ கண்டதை. ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ கார்ப்பரேட் கம்பெனிலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கார்ப்பரேட் கம்பெனிகள் இல்லை, கவர்மெண்ட் கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக வேலை செய்கிறவன் ரொம்ப உழைப்பாளியாக இருப்பான். அவன் தள்ள எல்லாத்தையும் கட்டிட்டு இந்த ஒன்றுமே பண்ணாத மூதியெல்லாம் ஓடி போய் எங்கேயாவது உட்காந்துட்டு கதை அடிக்கும். அவனுங்களாம் யாருன்னா அவனுங்களாம் எலிமினாட்டி தான் இருப்பானோ. அதேமாரி மேனேஜர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா பிரித்து தான் வச்சுருக்கானோ. ஒரு மேனேஜர் நல்லவன் மாதிரியே நடிப்பான், அவன் கேவாக இருப்பான். அதேமாரி ஒரு மேனேஜரு பொட்டை மாதிரியாக இருப்பான், அவன் பொம்பளைங்களை கூப்பிட்டுட்டு சுற்றுறது இதெல்லாம் பண்ணுவான். இப்போ 3ஆவதாக ஒரு ஆள் வருவாங்க, யார், ஹெச்ஆர்.
எல்லா கம்பெனிலுமே இதுதான். அதாவது மேனேஜருக்கும் உங்களுக்கும் ஒத்து போகல அப்படின்னா ஹெச்ஆர்கிட்ட வாங்க, நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படிம்போம். ஹெச்ஆர்கிட்ட போனாலும் ஒன்றும் நடக்காது, உங்களை வெளில தான் அனுப்பணும். ஹெச்ஆருமே கம்பெனியே அவனுங்களுக்கு தான். அப்படிங்கும்போது எவன்லாம் அவன் அந்த கம்பெனிக்காரன் சொல்கிறத கேட்குறானோ அவனெல்லாம் மேனேஜராக வச்சுப்பான். எவன் சொல்கிறதான் கேட்கலையோ அவனெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்போனோம். ஹெச்ஆர் ஒன்றே என்ன சொல்லலாம், 6 மாதத்தில் வேலையை விட்டு அனுப்பிச்சிடணும். என்னை அதேமாரி எங்கே போனாலும் என்ன கேட்பானோ, என்ன ஒரு கம்பெனியில் 6 மாதம் தான் வேலை பார்த்துருக்கேன், மினிமம் 3 வருஷம் 4 வருஷமாக வேலை பார்க்கணும். என்னை எப்படி தான் சொல்லி என்னை வெளில அனுப்பிச்சிட்டு இப்போ லாஸ்ட்டாக 2 கம்பெனிலையும் அதான் பண்ணானோ. எனக்கு பயம் ஏதாவது வெளில அனுப்பிச்சிடணுன்னு அதேமாரி வெளில அனுப்பிச்சிட்டானோ. ஆனால் பழைய கம்பெனிலலாம் நான் ஒழுங்காக வேலை பார்த்து வெளில அனுப்பிச்சானோ. இந்த கம்பெனிலலாம் என்னையே மைண்ட் கண்ட்ரோலு, அப்புறம் சூனியம், என்னால் எழுத முடியல, தப்பு எழுத வச்சு இதெல்லாம் பண்ணி என்னை வெளில அனுப்பிச்சிட்டு நான் தான் இலுமினாட்டி, நான் ஒரு கே அப்படிங்கிறானோ. அதெல்லாம் இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி உருவாகிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து இலுமினாட்டியா அப்படின்னா இல்லை. அதனால தான் அவங்களால ஒரு பெரிய கட்சி, அதாவது அவங்கள நம்பி ஓட்டு போட்டு மக்கள்லாம் நம்பி அதெல்லாம் பண்ணாங்க நிறையா. ஆனால் அவங்கள போட்டு தள்ளி அது சத்தமே இல்லாமல் பண்ணிட்டானோ அவங்க கட்சியில் எல்லாம் இலுமினாட்டி. ஏன்னா அவங்க கீழே அம்மா ஒருத்தவங்களால மட்டும் உலகத்தை மாற்ற முடியாது, தமிழ்நாட்டையும் மாற்ற முடியாது. ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே இலுமினாட்டி தான். அவங்க கூட சேர்றதுமே இவனை என்ன பண்ணணும். இப்போ நானே வந்து ஏதோ ஒரு இடத்த பற்றி யாரையோ பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு எதிராக ஒருத்தவங்க இருப்பானுங்க, ஆதரவாக ஒருத்தவங்க இருப்பானுங்க. அது மாதிரி அவனுங்க ஃபுல்லாகவே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறானோ. அதே மாதிரி இந்த கேன்னு அவனுங்க எல்லாம் வெளில தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அவனுங்களை போட்டு தள்ளணும். அதனால் அவனுங்க சொல்கிறத தான் கேட்கணும். கேட்குறவங்கள மட்டும்தான் உங்கள் கையில் வச்சு போனோம், மீதி எல்லாத்தையும் போட்டு தள்ளணும். இப்போ என் சொந்தக்காரனுங்களே என் முதுகில் குத்த வச்சானோ, இருந்தாலும் அவனுங்களை கொல்ல தான் போகிறானுங்க. நான் செத்தாலும் அவனை சாவ தான் போகிறானோ, நான் சாவலைனாலும் அவன் சாவ தான் போகிறானோ. ஸோ அவனும் 2 கட்டான். அந்த மாதிரி நீங்கள் தான் முடிச்சிக்கணும். இது வந்து டிவிக்கேன்னு மட்டும் இல்லை, எல்லாருமே இலுமினாட்டி தான். யார் ஆக்டருமே இருக்கலாம், ஆக்ட்ரஸ் கூட இருக்கலாம், ஆக்ட்ரஸில் கூட இலுமினாட்டிலாம் இருக்கலாம். அதனால் நீங்கள் தான் முடிச்சிக்கணும். அதோடு இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தை எவனும் வெளில சொல்ல மாட்டான். அதுவும் மக்கள் எல்லாருமே நம்புகிற ஒரு ஆளை எவனுமே சொல்ல மாட்டான். நம்புகிற ஒரு ஆளுங்கிறத விட எப்படி சொல்கிறது, அதாவது நான் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கிங்களேன், அதாவது பொய் சொல்லணும்னு நினச்சேன்னு வச்சுக்கிங்களேன், எதையாவது சொல்லியிருக்கலாம். இப்போ நீங்கள் இலுமினாட்டின்னு சர்ச் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கா, லிஸ்ட்டு இருக்குது. ஜூஸை பற்றி நான் இலுமினாட்டியை பற்றி சர்ச் பண்ணி போனேன். அப்புறம் வந்து இந்த ஜூஸை பற்றி சர்ச் பண்ணேன். இதெல்லாம் சர்ச் பண்ணதில் நான் மாட்டினேன். அப்புறம் வந்து அவனுங்க காட்டினானுங்க சில வீடியோஸ்லாம் எனக்கு வந்தது. அது எல்லாத்தையுமே நான் வெளில சொல்லாமல் இருந்ததுன்னா என்னை விட்டுருப்பானோ, சைலண்ட்டாக என்னை சேர்த்து வந்துருப்பானோ. ஆனால் நான் கிடையாது. அதனால் என்கிட்ட வாங்கிட்டு எப்படி எனக்கு ஒன்று தான் இருப்பானோ. இந்த மாதிரி தான் பண்ணுறானோ அவனை. அதோடு இல்லாமல் புதுசாக ஒரு ஐடியா எல்லாத்தையுமே என்ன பண்ணுவானோ, கே இல்லாதவனுங்கள்ட்ட வாங்கி முடிச்சுட்டு கிட்ட கொடுத்துடணும். இப்போ எலான் மஸ்க் அப்படி தான். எலான் மஸ்க்கு முன்னாடி ஒருத்தவன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான், மார்ஸுக்கு போகணும், அது பண்ணணும், இது பண்ணுன்ட்டு. அவனை போட்டு தள்ளிட்டு எலான் மஸ்ட்டை கொடுத்துட்டானு. அதேமாதிரி ஃபேஸ்புக்குமே அப்படி தான். ஃபேஸ்புக்குமே வந்து எவனோ ஒருத்தவன் பண்ணான், ஏதோ பண்ணான், அதை வந்து இவன் திருட்டான், அவ்வளோதான். அதை மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட் அப்படி தான். இந்தமாரி அதை வச்சுருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே இலுமினாட்டி தான். ஏன் அப்படின்னா அவனுங்க சொல்கிறத கேட்குறானோ, அவனுங்க காலை நக்கிறானோ. ஆனால் உலகத்தை அழிக்க பார்க்குறானோ, முடிச்சுக்குங்க. அதேமாரி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்லைன் ஃபோன் இருந்தது. லேண்ட்லைன் ஃபோனில் இருக்கிறத டேப் பண்ண முடியாது. டேப் பண்ணணுன்னாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பரை மட்டும்தான் டேப் பண்ணலாம். இப்போ அதுக்காக தான் இந்த இன்டர்நெட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சானோ. அந்த இன்டர்நெட்டில் இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறேன், எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். என் ஃபோனை ஹேக் பண்ணி வச்சுருக்கானோ, என் இதை ஹேக் பண்ணி வச்சுருக்கானோ. அதனால தான் நான் அனுப்புகிற வீடியோ எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் முடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு முக்கியமானது ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் நமக்கு வந்து எதெல்லாம் காட்டுறோன்னா, படம் இல்லை இன்டர்நெட்டில் பானு, அப்படி இல்லையா இந்த கேம்ஸுனால் இந்த கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, இந்த மாதிரி. அப்புறம் நியூஸில் பார்த்தீங்கன்னா 2 கட்சி அடிச்சுக்கும். 2 கட்சின்னு இல்லை, எவனாவது அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அதை பண்ணால் அவனுங்க கட்சி தான் எல்லாமே. இரட்டை கட்சி ஆட்சி முறையாக அதுக்கு தான். அப்படியே மக்களை 2ஆக பிரித்து அப்படியே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குது, பிரித்து இப்படியே வச்சுக்கிறது. அப்புறம் அந்த 90% மக்களை வந்து நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறதே காரணம் என்னென்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க கூடி சீக்கிரம் அவங்களெலாம் கொண்டுடுவானோ, அவனுங்க சாப்பிட்றானுங்க. ஏகப்பட்ட பேர் கடலில் செத்துருக்கானுங்க. ஸோ அவங்களெல்லாம் ஏன் அவங்க அடிமையாக வச்சுக்கிறானோ அப்படின்னா, அவங்க 90% மக்கள் அடிமையாக இருந்தால் மட்டும்தான் காசுக்காக ஓட்டு போடுவான். நான் 10,000 கொடுத்தாலும் ஓட்டு போடுவான், 5,000 கொடுத்தாலும் ஓட்டு போடுவான். ஓட்டு போட்டு அதுவும் இல்லாமல் அவங்க வேறு இதை பற்றி கேட்க மாட்டான்.
அதே மாதிரி அவன்கிட்ட பணமே இல்லை அப்படின்னா தான் அவன் தப்பு பண்ண போவான். நான் அவனுக்கு வந்து ஒரு 10 லட்சம் கொடுக்கலாம், இல்லை 1 கோடி கொடுக்குறேன் அப்படின்னா, அதுவும் இல்லாமல் நான் அவனுக்கு வேறு ஏதாவது பண்ணி கொடுக்கணும், நீ கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன், நான் சொல்கிறத செய்ய அப்படின்னா செய்வானும். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் உருவாக்கி தான் அவனை ஆள்றானுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து வர்ணா சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு. நான் வந்து இதெல்லாம் படிச்சிருக்கேன், தமிழ் புக்கில், இன்டர்நெட்லேயும் கூட இருக்குது. அதாவது வர்ண சிஸ்டம் அப்படின்னா வந்து ஜாதினா என்ன ஜாதி, 5 ஜாதி தான் இருந்துச்சு. சில பேர் வந்து இந்த கோயில் சிற்பம் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஆசாரியாராக இருப்பாங்க, சில பேர் வந்து மாடு மேய்ப்பாங்க, சில பேர் விவசாயம் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இதாக இருப்பாங்க. யார் இந்த எப்படி சொல்கிறது, இந்த ராஜாக்களுக்கு, அதாவது இந்த போர் வீரர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க, தளபதி போர் வீரர்கள், அப்புறம் ராஜான்னு ஒரு கும்பல் இருக்கும். மொத்தமே இந்த 5-6 தான். இதுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டே அப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. உனக்கு எது கற்றுக்கிறியோ கற்றுக்கிட்டு நீ பண்ணு அப்படிங்கிறதான் ஃப்ரீடம். அதேமாதிரி நீ எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த ஜாதி இதுதான், இந்த 5 ஜாதி தான் இருந்துச்சு. இந்த ஜாதிங்கிறத கொண்டு வந்ததே இவங்க தான். இவங்கெல்லாம் எஸ்சி, இவங்கெல்லாம் எம்பிசி, இவங்கெல்லாம் பிசி, இவங்கெல்லாம் எஃப்சி. இதெல்லாம் வந்து எதுக்கு கொண்டு வந்தானோன்னா ஒருத்தவங்க அடிச்சுட்டு சாகணும் அப்படின்னு தான். இவன் ஜாதியில் இவன் பெரியவன், அவன் ஜாதியில் அவன் பெரியவன், இவன் பண்ணிட்டான் அவன் பண்ணிட்டான், எதுவுமே கிடையாது. ஜாதியே கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் எல்லாமே நம்மளோட பண்ணுற செயலில் தான் இருக்குது. நம்ம ஜாதிங்கிறதே வந்து நம்மளோட செயலில் தான் இருக்கே தவிர நம்மளோட தோற்றத்துலையோ நம்மளோட கலர்லேயோ இதுலையோ கிடையாது. முழிச்சிக்கங்க.